திருநெல்வேலி மாவட்டம் கடையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதால் மக்கள் சிரமம் அடைந்து வருகின்றனர். கடையம் ஒன்றியத்திற்குட்பட்ட தெற்கு கடையம், முதலியார்பட்டி, திருமலைபுரம், ரவணசமுத்திரம், சேர்வைக்காரன்பட்டி ஆகிய பகுதிகளில் ராமநதி குடிநீர் ஆதாரமாக உள்ளது. ஆனால் போதிய அளவு மழை பெய்யாததால் அப்பகுதியில் கடும் வறட்சி ஏற்பட்டுள்ளது. மேலும் கடையத்திலிருந்து ரவணசமுத்திரம் செல்லும் வழியில் உள்ள உரைக்கிணறுகள் வற்றியதால் தெற்கு கடையம் பகுதிக்கு சுமார் ஒரு வாரமாக குடிநீர் வராததால் மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். ஆறுகளில் இருந்து மின்மோட்டார் மூலம் செங்கல் சூளைகளுக்கு தண்ணீர் முறைகேடாக சிலர் பயன்படுத்துவதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். பணம் கொடுத்து தண்ணீர் வாங்க வேண்டியுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ள மக்கள் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்பொழுது 10 நாட்களாக குடிநீர் தண்ணீர் எந்த விதமான தண்ணீர் பாதிப்பினால் மக்கள் மிகவும் அவதிப்படுகிறார்கள். இந்த நிலைமையை ஊராட்சி மன்றத்தின் மூலமாகவும் வட்டார வளர்ச்சி அதிகாரி மூலமாகவும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பலமுறை சொல்லியும் பத்திரிகை வாயிலாக எடுத்து சொல்லியும் இதுவரை எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இத்தனை வருஷமா இல்லாத தண்ணி பஞ்சம் இந்த வாட்டி ரொம்ப அதிகப்படியாக இருக்குது. எத்தனையோ வருஷங்களாக இங்கே தண்ணி பஞ்சம் எந்த தெருக்கு வரட்டாலும் சரி எங்கள் தெருக்கு கண்டிப்பாக வந்தே தீருங்கிற மாதிரி இருந்தது. இந்த ட்ரிப்பு தண்ணி தாமிரபரணி தண்ணி வரதில்லை, கார்பரேஷன் வாட்டரும் வரதில்லை. குழந்தைகளை வச்சுட்டு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம், ரொம்ப சங்கடப்படுதோம். அதிகாரிகள்கிட்ட போய் சொல்லி அவங்களும் நடவடிக்கை எதுவும் எடுத்த மாதிரி தெரியல. இது வரைக்கும் எடுக்கல. இப்போ 4 நாள் ஆச்சு தண்ணி விலை கொடுத்து வாங்கி